ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், வெல்கம் டு டோரா கிராஃப்ட்ஸ் கார்னர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு கிளாஸ் கலர்ஸ் வச்சு தான் ஒரு கிராஃப்ட் பார்க்க போகிறோம். கிளாஸ் கலர்ஸ் வச்சு கிளாஸ் பெயிண்டிங் பண்ண போகிறோம். OHP ஷீட் வச்சு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டோரா கிராஃப்ட்ஸ் கார்னரை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நான் ஃபர்ஸ்ட் காட்டினேன் இல்லையா 2 பிக்சர்ஸு, அந்த 2 பிக்சர்ஸையும் வந்துட்டு நான் அவுட்லைன் வந்துட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருந்தேன். அந்த 2ல் வந்துட்டு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப ஈஸியாகவும் இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுனால இது ட்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு அது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே வந்துட்டு ஒரு கிளாஸ் ஷீட் வச்சு அதுக்கு மேலே வந்துட்டு செலோ டேப் வந்துட்டு எங்கெல்லாம் வந்துட்டு ஒட்டலாமோ கரெக்டாக ஃபிட்டாக இருக்குமோ அந்த இங்கெல்லாம் வந்துட்டு நான் செலோ டேப் ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் லைனர் இருக்கு இல்லையா, பிளாக் கலர், அதிலே கொடுத்துருந்தாங்க நமக்கு. இது வந்துட்டு ஓப்பன் பண்ணி நான் வந்துட்டு அவுட்லைன் வரைஞ்சிக்க போகிறேன். இது வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுற கிளாஸ் பெயிண்டிங். இது இப்போ தான் நான் வந்துட்டு கிளாஸ் கலர்ஸ் வாங்கினேன். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, அக்கா கிளாஸ் கலர்ஸ் வச்சு போடுங்கக்கா வீடியோ, கிளாஸ் பெயிண்டிங் போடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நான் வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துட்டு பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு பார்த்தா எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு தெரிஞ்சு நான் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த இமேஜ் வந்துட்டு நான் நிறைய ஃப்ளவர்ஸ் இமேஜ் தான் போட்டு பார்த்தேன் கூகுளில், ஆனால் இந்த இமேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கு நடுவில் வந்துட்டு டோரா கிராஃப்ட்ஸ் அப்படின்னு நான் எழுதினது, மற்றபடி அந்த இமேஜ் வந்துட்டு கூகுளில் இருந்தது தான். இது ரொம்ப பிடிச்சிருந்தால இது ஃபர்ஸ்ட்டு பண்ணிடலாம், நம்மளுடைய சேனல் நேம் வச்சு அப்படின்னு சொல்லி தான் இது வந்துட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து நேம் எழுதினேன். இது அவுட்லைன் கொடுக்குறப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நிறைய வந்துடுது அந்த அவுட்லைனரில். ஸோ நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே வந்துட்டு மீடியமாக வருது. ஸோ செகண்ட் டைம் நான் வந்துட்டு பண்ணுறப்போ கரெக்டாக பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு சில இடத்துல மட்டும் கொஞ்சம் நிறைய வந்துட்டு நான் அந்த அவுட்லைனர் போட்டுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர்ஸ்லாம் வந்துட்டு இந்த அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் ரொம்பவே சூப்பராக இருந்ததுன்னு தான் சொல்லணும். நான் எல்லா கலரும் பண்ணுறதையும் உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணி காட்டியிருக்கேன். நான் எவ்வளோ இந்த வீடியோ ஃபாஸ்ட் பண்ணாலுமே கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்குது. இது எல்லாமே வந்துட்டு நான் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணி தான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். வீடியோ எண்டில் பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு பேக்ரவுண்ட் என்ன மாதிரிலாம் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு நம்மளுடைய குட்டி குட்டி சப்ஸ்கிரைபர் வந்துட்டு ஹாய் சொல்லியிருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் நம்ம வந்து ஹாய் சொல்லிட்டு வந்துடலாம். ஒரு லாஸ்ட் 2 வீடியோஸாக வந்து நான் வந்து ஹாய் சொல்லலை, மறந்துட்டேன். அந்த ஷாப்பிங் ஹால் வீடியோவில் அந்த திங்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ அந்த ஹாய் சொல்கிறதையே நான் மறந்துட்டேன். ஸோ சாரி குட்டீஸ். அந்த ஸ்லைம் வீடியோவில் யாரெல்லாம் வந்துட்டு ஹாய் சொல்லியிருந்தீங்களோ அந்த நேமும், இப்போது நேற்று போட்ட வீடியோவில் யாரெல்லாம் ஹாய் சொல்லியிருந்தீங்களோ அந்த நேமும் நான் வந்துட்டு சொல்லிடுறேன். ஓகேவா? ஸ்ரீ ஆசிஹா, ஸ்ரீ குட்டி, நிலஞ்சனா, தர்ஷினி, ஆர் வைஷ்ணவி 6th ஸ்டாண்டர்ட், ஸ்வப்னா, ஹரிதா, வேம்பு சுந்தரி, யுகபாரதி, ஜெயபிரதா, ஆயிஷா, மகாலட்சுமி 6th ஸ்டாண்டர்ட், சரண்யா தேவி, காவ்யா சோஃபியா, தீக்ஷிதா, யாதவி, ஏ கோமதி, ஆர் ஹர்ஷவர்தினி, அல் ஃபாத்திமா, தனுஸ்ரீ, சந்தியா ஐஸ்வர்யா, தஸ்லிமா, அனுப்ரியா, பௌசியா, ஷிவானி 4th ஸ்டாண்டர்ட், விசலாட்சி, ஏ நந்தஸ்ரீ. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய ஹாய் குட்டீஸ். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப சேஃபாக இருங்க. ஓகேவா? ஓகே, இந்த மாதிரி வந்துட்டு அவுட்லைன் கொடுத்துக்கலாம். நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, கிளாஸ் கலர்ஸ் வந்துட்டு நான் அந்த ஷாப்பிங் ஹாலில் போட்டதுமே சீக்கிரமே வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணுங்கக்கா கிளாஸ் கலர்ஸ் வச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காகவே வந்துட்டு நான் இந்த வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். உண்மையாக சொல்லணுன்னா இந்த தடவை தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த கிளாஸ் கலர்ஸ் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணுறேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது, ரொம்ப ஜாலியாக இருந்தது இந்த கிளாஸ் கலர்ஸ் பண்ண. சீரியஸாக அந்த அவுட்லைன் போடுறப்போ மட்டும் கொஞ்சம் பயந்துகிட்டே போட்டேன், நிறைய விழுகாமல் கொஞ்சம் மெலிசாக வர மாதிரி போட்டுட்ருந்தேன். ஆனால் அந்த கலரிங் பண்ணுறப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சில கலர்ஸ் மட்டும் நிறைய வந்து விழுந்த மாதிரி இருந்தது, மற்றபடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பெயிண்டிங் பண்ணுறதுக்காக. கண்டிப்பாக இந்த பெயிண்டிங் இது வரைக்கும் ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும்.
இந்த பெயிண்டிங் வந்துட்டு நம்ம கிளாஸில் இந்த மாதிரி கிளாஸ் ஷீட்டில் அந்த மாதிரிலாம் செய்யலாம். இப்போ வந்துட்டு அவுட்லைன் போட்டு முடிச்சாச்சு. அவுட்லைன் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது காஞ்சிருச்சா அப்படின்னா கொஞ்சம் தொட்டு பார்த்தேன். சில இடத்துல வந்துட்டு காஞ்சிருந்தது. அது வரைக்கும் இந்த பெரிய சர்ஃபேஸாக இருக்கு இல்லையா, இந்த ஹார்ட்டை அதில் வந்துட்டு நம்ம இதெல்லாம் அந்த அவுட்லைன் காயிற வரைக்கும் அந்த ஹார்ட்டில் வந்துட்டு நம்ம கலர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெட் கலர் எடுத்து நான் வந்துட்டு கலர் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்தது கலர் பண்ணுறதுக்கு. சீரியஸாகவே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் கிளாஸ் பெயிண்டிங் பண்ணாதவங்க. இதில் வந்துட்டு பபுள்ஸ் வரும் இல்லையா, அந்த பபுள்ஸ்லாம் நான் அந்த பெயிண்ட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதை வச்சே நான் வந்துட்டு எடுத்து விட்டுட்டுருந்தேன். ஸோ நீங்கள் வீடியோ பார்த்தா புரியும் நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு. சில பேர் வந்துட்டு குச்சி வச்சு அந்த பபுள்ஸ் உடைப்பாங்க. நான் வந்துட்டு அந்த பெயிண்டிங் பாட்டில் இருக்கு இல்லையா, நம்ம பெயிண்ட் பண்ணுறோம் இல்லையா, அதை வச்சு நான் அந்த பபுள்ஸ்லாம் வந்துட்டு எடுத்து விட்டுட்டுருந்தேன். லாஸ்ட்டாக வந்துட்டு ரீஃபில் வச்சு நான் வந்துட்டு எடுத்து விட்டு காட்டியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்துட்டு கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அவுட்லைன் வந்துட்டு சில இடத்துல ஜாஸ்தியாக கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பெயிண்டிங்கில் வந்துட்டு சில பாட்டில்ஸ் வந்துட்டு நம்ம இப்போ தானே புதுசாக ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணி இந்த பாட்டில் கிடையாது, ஒரு க்ரீன் கலர் நான் பெயிண்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு காட்டியிருப்பேன் பாருங்கள். நல்லா நிறைய வந்து ஊற்றுன மாதிரி ஆயிடுச்சு. அது வந்துட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணிட்டேன். அந்த மாதிரி உங்களுக்கு சைடில் அந்த மாதிரி வந்தது அப்படின்னா துணியில் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி நினச்சி வந்து நீங்கள் நிறையா வேணால் கொஞ்சம் லைட்டாக தண்ணியில் வந்துட்டு இது பண்ணி நீங்கள் துடைச்சிங்கன்னா வந்துட்டு அந்த செகண்டே துடைச்சிங்கன்னா வந்துட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். நிறைய வந்துட்டு பட்ஸ் யூஸ் பண்ணி நான் சைடில் வந்து அதெல்லாம் எடுத்து விட்டுட்டுருந்தேன். இந்த பெயிண்டிங் பண்ணுறதுக்கு ஒரு 1.5 hours கிட்ட ஆயிடுச்சு. இது அவுட்லைன் கொடுத்து அதெல்லாம் வந்துட்டு பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனாலையா என்னன்னு தெரியல. ஸோ கொஞ்சம் பார்த்து பண்ணிகிட்ருந்தேன். அதனால் ரொம்ப டைம் ஆனதுனால நான் வந்துட்டு இந்த வீடியோ கொஞ்சம் நிறையாவே ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த பெயிண்ட்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து தான் நான் வந்துட்டு பெயிண்ட் பண்ணேன். ஆனால் வந்துட்டு நான் கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபாஸ்ட் பண்ணியே வந்துட்டு ஒரு 15 minutes கிட்ட வந்துடுச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு அந்த ரெட் ரோஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு வந்துட்டு எனக்கு ரெட்டு தான் கலர் கொடுக்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஆனால் கீழே நம்ம ஹார்ட்டினுக்குமே வந்துட்டு ரெட்டு கொடுத்துருக்கனால அந்த மேலே அந்த பூக்கும் வந்துட்டு ரெட்டு கொடுத்தா நான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அதுக்கு பிங்க் கலர் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் சென்டராக வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு எல்லோ கலர் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் வந்துட்டு ஹைலைட்டாக தெரியும் அப்படிங்கிறதுனால. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். நான் பண்ணியிருக்க கலர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். நான் எனக்கு பிடிச்ச மாதிரி வந்துட்டு கலர்ஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த டோரா கிராஃப்ட்ஸ்னு இருக்கு இல்லையா, அந்த டோரா கிராஃப்ட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியறதுக்காக நான் வந்துட்டு இந்த மாதிரி கிளிட்டர் வாங்கினேன் இல்லையா, க்ளூ மாதிரி வர கிளிட்டர், அதை வந்துட்டு அந்த டோரா கிராஃப்ட்ஸில் வந்துட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் கொடுத்து பார்த்தேன். இதுவுமே வந்துட்டு வாட்டர் கலர் மாதிரி ரொம்ப தண்ணியாக தான் இருந்தது. ஸோ கோல்டனும் சில்வரும் ரெண்டுமே எனக்கு கொடுக்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு டீக்கு வந்துட்டு இது கொடுத்துட்டு ஓக்கு வந்துட்டு சில்வர் கலர் கொடுத்து பார்த்தேன். சில்வர் கலர் ரொம்ப அட்ராக்டிவாக இல்லை. கொஞ்சம் ஜூமில் காட்டியிருங்க பாருங்கள். அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு நான் வந்துட்டு கோல்டனே கொடுத்துட்டேன். ஆனால் வந்துட்டு நீங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணாதீங்க. ரொம்ப நேரமாகியுமே அந்த டோரா கிராஃப்ட்ஸ் அப்படிங்கிறது காயவே இல்லை. அதாவது இந்த கிளிட்டரில் கொடுத்தது மட்டும் காயவே இல்லை. அந்த கிளாஸ் பெயிண்ட்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்ச நேரத்துலேயே காஞ்சிருச்சு. இது காயவே மாட்டேங்குது. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே கொஞ்சமாக நான் ஒயிட் பெயிண்ட் கொடுத்தேன். அதாவது ஒயிட் கிளாஸ் கலர் தான் சொல்கிறேன், அது வந்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் காஞ்சிருச்சு. அதுவும் இல்லாமல் ரொம்ப கையில் ஒட்டிகிட்டே இருந்தது அந்த கிளிட்டர்லாம். ஸோ நீங்கள் இந்த மெத்தட் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா மாற்றிடுங்க. அதுக்கப்புறம் அந்த டோரா அந்த லெட்டர்ஸ்க்கு பின்னாடி வந்துட்டு பேக்ரவுண்ட் இருக்கு இல்லையா, ஒரு மாதிரியான ஷேப்பில் அதுக்கு வந்துட்டு நான் எல்லோ தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் வந்துட்டு கோல்டன் கலர் லெட்டர்ஸ்க்கு கொடுத்ததுனால நான் வந்துட்டு ஸ்கை ப்ளூ கலர் வந்துட்டு கொடுத்துருக்கேன். இது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு வந்துட்டு இது மட்டும்தான் கொஞ்சம் பிடிக்காத மாதிரி இருந்தது. எல்லோ கொடுக்கலான்னு நினச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லீவ்ஸ்க்கெலாம் வந்துட்டு க்ரீன் கொடுத்துருந்தேன். பாருங்கள் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த லீவ்ஸ்க்கு வந்துட்டு கொடுக்குறப்போ தான் நிறைய வந்து விழுந்துருச்சு. ஸோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். அப்புறம் பட்ஸை வச்சு கொஞ்சம் லீவ்ஸ்க்கு அந்த பெயிண்ட்டே வந்துட்டு கொடுத்தேன். ஆனால் சரியாக வந்துட்டு இல்லை நான் கொடுக்குறது. அதுக்கப்புறம் அந்த பெயிண்ட் வந்துட்டு போனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தொடச்சி எடுத்துட்டேன்.
இந்த பெயிண்டிங் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆனாலுமே சுத்தமாக எனக்கு போரே அடிக்கலை. சில கிராஃப்ட்ஸ்லாம் பண்ணுறப்போ என்னடா இது சீக்கிரம் முடியவே மாட்டேங்குது அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பெயிண்டிங் வந்துட்டு நான் முடித்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு டைம் பார்த்தேன். ரொம்பவே டைம் ஆகிருந்தது. நான் இன்றைக்கி இது போஸ்ட் பண்ணுவேனானே ரொம்ப டவுட்டில் தான் இருந்தேன். அந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஆனால் வந்துட்டு நான் அந்த டைம் போகிறது வந்துட்டு நம்மளுக்கு தெரியல. அதை தான் நான் சொல்ல வரேன். ரொம்பவே சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. டைம் போகிறதே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது, அந்த மாதிரி இருக்குது. அதுதான் வந்துட்டு நம்ம என்ன சொல்ல வர்றது. ஓகே, இந்த மாதிரி வந்துட்டு பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஃப்ளவர் வேஸ் தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலான்னு இருந்தேன். இது வந்துட்டு பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது இந்த பிக்சரு. ஸோ இது வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு லைன் மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு வந்துட்டு நான் ப்ரௌன் கொடுத்தேன். ஆனால் ப்ரௌன் எனக்கு பிடிக்கவே இல்லை. கொடுத்ததுக்கப்புறமா ஏதோ பிளாக் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அதனால் வந்துட்டு ப்ளூ கொடுக்கலாமான்னு பார்த்தேன். ஆனால் வந்து அப்புறம் வேணான்னு சொல்லி வச்சுட்டேன். கீழே வந்துட்டு ஒரு திக்கான ப்ளூ மாதிரி கொடுத்துருக்கேன். 2 டாட்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க, அது என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஹார்டினில் வந்துட்டு ஒரு வளைவு மாதிரி வந்தது இல்லையா, அதுக்கு வந்துட்டு நான் எல்லோ கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த பூக்கிட்ட இந்த மாதிரி வளைவு மாதிரி இருக்கிறதுக்கெல்லாமே எல்லோ கொடுத்தேன். இதுக்கெலாம் வந்துட்டு ப்ரௌன் கொடுக்கலான்னு நினச்சிருந்தேன். ஆனால் ப்ரௌன் நல்லா இல்லை, பிளாக் மாதிரி இருக்குங்கிறதுனால நான் வந்துட்டு எல்லோவே கொடுத்துட்டேன். அவ்வளோதான், நம்மளுடைய பெயிண்டிங் வந்துட்டு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம பார்டர் டிசைன்ஸ் எல்லாம் கொடுக்குறது நம்மளுடைய ஆப்ஷனல் தான். நான் கொடுத்துருப்பேன். ஸோ பாருங்கள், ஆஃப்டர் பெயிண்டிங் பண்ணதுக்கப்புறமா இப்படி தான் இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு இந்த கலர்ஸ்லாம் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். எனக்கு அந்த ப்ளூ கலர் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுவும் அந்த ஹார்ட்டுக்கு கீழே வந்துட்டு ஒரு ப்ரௌன் கலர் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த கலர் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் வந்துட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. மற்றபடி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ வந்துட்டு நம்ம ஒட்டினா அந்த டேப்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அது ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் நம்ம கிளாஸ் எல்லாம் பெயிண்ட் பண்ணால் எப்படி இருக்கும், நம்ம நான் கை வச்சு காட்டியிருப்பேன் பாருங்கள், அப்படியே பேக் சைடு என்ன இருக்கும் அது அப்படியே நம்மளுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். அதுதான் நம்ம கிளாஸ் பெயிண்டிங் அப்படின்னு சொல்கிறது. ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்கள், இது வந்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி பேக்ரவுண்டில் வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். இது வந்துட்டு அந்த கிளாஸ் பெயிண்டிங்கோட அட்டை பாக்ஸ் இருக்குது இல்லையா, அதில் நான் வச்சு காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த லெட்டர்ஸ்லாம் தெரியுது இல்லையா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி A4 ஷீட்டில் வச்சுக்கலாம். இதுக்கு சைடில் வந்துட்டு பார்டருக்காக நான் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு கிளிட்டர் டேப் ஒட்டியிருக்கேன். இந்த டேப் வந்துட்டு நான் லாஸ்ட்டாக ஒரு ஷாப்பிங் ஹாலில் காட்டியிருப்பேன். ஸோ அந்த டேப் தான் ஒட்டுறேன். நான் ஒட்டுறப்போ வந்துட்டு வீடியோ ஆஃபில் இருந்தது. ஸோ இந்த சைடு ஒட்டுறது காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பார்டர் டிசைன் வந்துட்டு டேப் தான் ஒட்டணும்னு இல்லை, உங்ககிட்ட ஏதாவது ஸ்டோன்ஸ் இருந்ததுன்னா ஒட்டலாம். நான் ஸ்டோனை எடுத்து வச்சேன். ஆனால் எனக்கு இந்த டேப் ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம செஞ்ச ட்ராயிங்குமே கலர்ஃபுல்லாக இருந்தது, இந்த டேப்புமே கலர்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இதே ஒட்டிட்டேன். ஏதாவது லேஸ், ஏதாவது பீட்ஸ் அந்த மாதிரி கூட ஒட்டிக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்துட்டு இந்த மாதிரி A4 ஷீட்டில் கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அலுமினியம் ஃபாயில் ஷீட் இருக்கும் இல்லையா, அதை வந்துட்டு கசக்கிட்டு அதில் வச்சாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா இது வந்துட்டு ஒரு இன்விடேஷன் கார்டை வைக்க வேணாம், அந்த கலருக்காக நான் காட்டுறேன் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி கிளிட்டர் ஷீட், அதாவது ஒயிட் கலர் கிளிட்டர் ஷீட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. என்கிட்ட வந்துட்டு இது ஃபுல் ஷீட் இல்லை, நான் ரொம்ப தேடி பார்த்தேன், இந்த ஃபுல் ஷீட் மட்டும் இல்லை. அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுலேயே நான் ஒட்டியிருப்பேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த கிளிட்டர் ஷீட்லாம் எனக்கு அவ்வளோவா பிடிக்கல, இந்த கலர்லாம். சும்மா ஒரு ஐடியாக்காக உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி பிங்க் கலர்லாம். ஆனால் என்கிட்ட ஒயிட் கலர் தவிர மற்ற எல்லா கலருமே இருந்தது. இது பாருங்கள், கோல்டன் கலர். ஸோ ஒயிட் கலர் வச்சோம் அப்படின்னாக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கோல்டன் கலர்லாம் வந்துட்டு நம்ம செஞ்ச பெயிண்டிங் வந்துட்டு வேறு மாதிரி காட்டுது. ஸோ அதனால் நான் அதிலலாம் ஒட்டலை. நான் ஃப்ரேம் போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ நான் ஃப்ரேம் போட்டேன்னா கண்டிப்பாக ஒரு வீடியோவில் உங்களுக்கு வந்துட்டு அட்டாச் பண்ணுறேன். இப்போதைக்கு வந்துட்டு ஒரு A4 ஷீட் மேலே தான் நான் வச்சுருக்கேன், நான் ஒட்டலை. அப்படி இல்லைன்னா வந்துட்டு சில்வர் கலர் ஃபேர்ம் ஷீட் வந்துட்டு வாங்கினேன் அப்படின்னா கண்டிப்பாக அதில் தான் அட்டாச் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது அந்த பேக்ரவுண்ட். நான் பண்ணியிருக்கிற கலர் காம்பினேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் குட்டீஸ். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கன்னு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.